எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நான் உங்கள் எஸ்ஆர் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்க கேள்வி, ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுவும் ஏன் மோதிக்கேர் பண்ணணும், சம்பாத்தியம் அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன இருக்குது அதுல, நீ ரொம்ப எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கிய அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் படிச்சது வெறும் 8ஆம் கிளாஸ் சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் என்ன இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக மாற்றிருக்கு. பேச்சாளராக மாற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோதிக்கேர் தான். எப்படி அப்படின்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் என்கிட்ட சொன்ன முதல் வேலை என்னன்னா, இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பாரு தம்பி அப்படின்னாரு. நான் வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது உனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ நான் வந்து கேட்டேன், சேல்ஸ் பண்ணணுமான, சேல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ எனக்கு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து எனக்கு வந்து புரியல. ஆனால் நாளடைவில் புரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, வந்து வாங்கிக்கிறீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே ரெக்கமெண்டு அப்படி பண்றோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு காஃபி வந்து ரெக்கமெண்ட் பண்றேன், சரிங்களா? உங்களுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வாங்கிட்டு போறீங்க, நான் திருப்பி என்ன பண்ணுவேன், நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு விட மாட்டேன். ஏன்னா நான் சேல்ஸ் பண்ணல, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வாங்கி பயன்படுத்தினேன், ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க வாங்கி பயன்படுத்துங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணதுனால நீங்க இந்த காஃபி பவுடர் வாங்கியிருக்கீங்க. இந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபோன் பண்ணி நீ சொன்ன மாதிரியே நல்லா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. அல்லது நான் என்ன சொல்லுவேன், திருப்பி கேட்பேன், காஃபி வாங்கினீங்களே நல்லா இருந்ததான்ட்டு. இதுதான் சேல்ஸுக்கும் ரெக்கமெண்டுக்குள்ள வித்தியாசம். இங்க ரெக்கமெண்ட் பண்றப்ப நம்மளோட உறவுகள் இங்க என்ன ஆகும்னா அதிகமாகும், உறவுகள் டெவலப் ஆகும். அதுக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்ப நம்மளோட உறவுகள் வந்து அதிகமாகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய புதிய நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த காஃபி பவுடர் ரெக்கமெண்ட் பண்றேன், அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய ஃப்ரெண்டுக்கு கொடுப்பார். அப்போ அந்த நண்பரும் எனக்கு வந்து நண்பர் ஆவார். ஒரு வட்டத்துக்குள்ள என்ன வரும், பலதரப்பட்ட மக்கள் ஒன்றிணைகிறோம். அந்த இடத்துல ஒரு புது நட்பு வட்டம் உருவாகும். அங்க ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது இயற்கையாவே. இந்த இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த இண்டஸ்ட்ரி? நெட்வொர்க் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோதிக்கேர் கம்பெனி நம்மளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய நட்பு ஓட்டங்கள் வர்றப்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கே கிடைக்கும். உதாரணத்துக்கு உடால நான் வந்து ஒரு வேலையா வந்து திருச்செந்தூர் வரைக்கும் போக வேண்டி இருந்தது. அப்ப ரிட்டர்ன் வர்றப்ப ரொம்ப லேட் நைட் ஆயிருச்சு. என்னோட டிரைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் இங்கே என்னால் வண்டி ஓட்ட முடியாதுங்க, நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இங்கே தங்கணும் அப்படின்னா நான் மத்தியானமே விசாரிச்சுட்டேன், எங்கேயுமே லாட்ஜில் ரூம் இல்லைன்ட்டாங்க, எனக்கும் மத்தியானமே டயர்ட் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறப்ப, திருச்செந்தூரில் ஒரு மோதிக்கேர் கன்சல்டன்ட் நம்ம டீமில் இருக்காரு, அவருக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோன் போட்டோம். அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு சும்மாவே இருந்தது, சரி அவங்க ரிலேட்டிவ் வீடு, உடனே அங்கே கூட்டு போய் எங்களை என்ன பண்ண வச்சுக்கிட்டாரு அப்படின்னா, பாதுகாப்பாக தங்க வச்சு எங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் பண்ணி மறுநாள் காலையில் நாங்கள் அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு வந்தோம். அப்போ இந்த உறவு எங்கேருந்து கிடைச்சது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி, இந்த மோதிக்கேர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல சொந்த பந்தங்களை நட்பை கொடுக்குது அப்படின்னு வந்து பாருங்க. அதனால தான் புதிய உறவு முறைகள் நம்மளுக்கு வந்து வரும், புதிய கம்யூனிகேஷன், சரிங்களா, நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஒரு வாட்டி ரிட்டர்ன் வர்றப்ப, தாராபுரம் பக்கத்தில் வர்றப்ப எங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரால் வண்டி ஓட்ட முடியல. ஏன்னா 2 நாள் நைட்டு முதல்ல ஓட்டிகிட்டே இருந்து 3ஆவது நாள் வர்றப்ப அவரால் முடியலைங்கிறப்ப நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். அப்போ அங்கே யாரையும் தெரியாது. அப்போ அந்த ஏரியாவில் இருக்க மோதிக்கேரில் யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சரிங்களா. அப்படியே எங்கே போனாலும் நிறைய வாட்டி நான் 2 வீலரில் போகிறப்ப வண்டி பஞ்சர் ஆகி நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஜஸ்ட் ஃபோன் பண்ணால் அடுத்த 10வது நிமிஷமே வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பணத்தை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் மோதிக்கேரில் இருக்குது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா இது அத்தனையும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஆனா பணத்தோட சேர்த்து நல்ல ஒரு நட்பு ஓட்டம், நல்ல ஒரு உறவுமுறை, நல்ல ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பை, அந்த சூழலை மோதிக்கேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உருவாக்குது. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வாங்க இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்றது காரணம். வேற எந்த ஃபீல்ட்லயா அப்படி சொல்ல முடியுமா?
வாருங்கள் இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு. ஆனா நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவேன், நம்ம டீம்ல இருக்க அத்தனை பேர் அதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால இது ஏதோ சாதாரண ஒரு வியாபாரம் அப்படின்னு நினைக்காதீங்க. 2025-26ல இந்தியாவில் மாபெரும் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? தமிழ்நாட்டில் மட்டுமே 9,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணி, அதாவது இந்தியாவிலே வேகமா வளரக்கூடிய நம்பர் 1 கம்பெனி எதுன்னு கேட்டா மோதிகேர் அப்படின்னா அந்த அறிக்கைகளும் வந்து சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கம்பெனில இருக்கும் நம்ம. அதனால வாங்க இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். வெற்றி நம்மளுக்காக காத்திருக்குது. நன்றி, வணக்கம்.